ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவித்ரிஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சளி இரும்பலை குணப்படுத்தக்கூடிய தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் யாருக்காவது சளி இருமல் பிரச்சனை இருந்ததுன்னா, வீட்டில் இருக்க பெரியவங்க, தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா தூதுவளை சாப்பிடு, இல்லைனா கற்பூரவள்ளி சாப்பிடு, சரியாக போய்டும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தூதுவளையோ கற்பூரவள்ளி துளசியோ நம்ம யாரும் தொடக்கூட மாட்டோம். ஏன்னா அது கசப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சாப்பிடவே மாட்டோம். அதுவும் குழந்தைங்க சுத்தமாக தொட மாட்டாங்க. அந்த மாதிரி மெடிசன் பிளான்ட்ஸை எப்படி நம்ம டெய்லி ஃபுட்டோட ஆட் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் சொல்ல போகிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு தூதுவளை ரசம், தூதுவளையை எப்படி நம்ம ஃபுட்டோட ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். பூண்டு 10 பல், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தூதுவளையில் நிறைய முள் இருக்குங்க, அதனால பறிக்கும் போதும் க்ளீன் பண்ணும்போதும் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை எடுத்திருக்கேன். புளி ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன், அந்த சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி 2 எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஜீரகம், மிளகு, பூண்டு, அதுக்கப்புறம் இந்த தூதுவளை இலை, அதுக்கப்புறம் 2 வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக இருக்க மாதிரி அரைச்சிக்க வேணாம். இப்போ பானலில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, 1 வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி வணக்கியிருக்கேன். ஏற்கனவே 2 வரமிளகா அரைக்கும் போது ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ அரைச்ச விழுதை எண்ணெயில் போட்டு நல்லா வணக்கிக்க போகிறோம். ரொம்ப வணக்கணுன்றது இல்லைங்க, நார்மலாக கீரைன்றதை எண்ணெயில் வணக்கினாவே போதும். அதுவே ஓரளவுக்கு வெந்திருக்கும். கொதி வரும்போது மீதி பாதியும் வெந்துடும். இப்போ தக்காளியும் புளியும் கரைச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிட்டேன், இதில் ஊற்றிட்டேன். இப்போ 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக ரசம் நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுவோம். இதில் நம்ம தூதுவளை ஆட் பண்ணியிருக்கனால சும்மா ஒரு கொதி இல்லைன்னா 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.